சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. கர்நாடகா முதல்வர் மாற்றம் மற்றும் மாநில அமைச்சரவை மாற்றம் குறித்த சர்ச்சைகளுக்கு பதிலளித்த அம்மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், முதல்வர் சித்தராமையாவின் வார்த்தையே இறுதியானது என்று கூறியுள்ளது அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. கர்நாடகாவில் 2023 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இடையே முதல்வர் பதவிக்கு கடுமையான போட்டி நிலவியது. அப்போது முதல் 2.5 ஆண்டுகள் சித்தராமையாவும் மீதமுள்ள 2.5 ஆண்டுகள் டி.கே. சிவக்குமாரும் முதல்வராக பதவி வகிக்க ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. தற்போது கர்நாடகாவில் விரைவில் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என தகவல்கள் வெளியானது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் சித்தராமையா, காங்கிரஸ் உயர்மட்ட தலைமையின் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவேன். தலைமை முடிவு செய்தால் எனது பதவி காலத்தை முழுவதுமாக முடிப்பேன் என்று கூறினார். இந்நிலையில் டி.கே. சிவக்குமாரின் டெல்லி பயணம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு, தான் காங்கிரஸ் காரிய கமிட்டி குழு உறுப்பினர் அம்பிகா சோனியின் சந்திக்க டெல்லி சென்றதாகவும் அவரது கணவர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க சென்றதாகவும் கூறினார். தான் திகார் சிறையில் இருந்தபோது சோனியா காந்தியுடன் அம்பிகா சோனி தன்னை சந்திக்க வந்தார். அவர் மிகவும் நெருக்கமானவர், தன்னை ஒரு தம்பியை போல பார்ப்பவர் என்றார். தான் ஏன் டெல்லிக்கு சென்றேன் என்பதற்கான காரணம் பற்றி மட்டுமே என்னால் பேச முடியும். உயர் தலைமையுடனான தனது சந்திப்பு குறித்து பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் எதையும் விவாதிக்கலாம். அது பற்றி தனக்கு கவலை இல்லை என்றார். சித்தராமையாவின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த சிவக்குமார், முதல்வரின் கருத்துக்கு பிறகு நான் என்ன அது பற்றி சொல்ல முடியும். நாங்கள் அவரது வார்த்தையை பின்பற்றுகிறோம். அவரது வார்த்தையே இறுதியானது என்று கூறியுள்ளார். இதற்கு இடையில் முதல்வர் மாற்றம் மற்றும் கர்நாடக அமைச்சரவை மாற்றம் குறித்து பேசிய கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா, கட்சியின் உயர்மட்ட தலைமை சொல்வதுதான் இறுதி முடிவு. சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து வரும் கருத்துக்கள் பொருத்தமற்றவை. கட்சியின் உயர்மட்ட தலைமையிலிருந்து எனக்கு எந்த தகவலும் வரவில்லை. பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு முதல்வர் மாற்றம் துணை முதல்வர் இருவருக்கும் டெல்லி செல்வார்கள். அப்போது ஏதாவது புதிய தகவல் வரக்கூடும் என்று நினைக்கிறேன். கட்சி உயர்மட்ட தலைமை மட்டுமே அமைச்சரவை மாற்றம் அல்லது தலைமையை மாற்றுவது குறித்து முடிவெடுக்க முடியும் என்று கூறினார்.